பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 25:8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் ரேமா வார்த்தையாய் கொடுக்கிறார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போட போகிறார். பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். முழுவதுமாய் நீக்கி போடுகிற நாட்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது. எந்த இடத்தில் நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ, யாரால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, யாரால் நீங்கள் தூக்கி எறியப்பட்டீர்களோ, எந்த இடங்களில் அவமானங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் சந்தித்தீர்களோ, அதே இடங்களில் உங்கள் நிந்தைகளை ஆண்டவர் புரட்டி தள்ளி போட்டுவிட்டு உங்களுக்கு நித்திய மகிமையை அவர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் நிந்தைக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் அவரிடத்தில் இருந்து வரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவர் முற்றிலும் நீக்கி போடுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். யாரால் நிந்திக்கப்பட்டீர்கள், அற்பமா எண்ணப்பட்டீர்கள்? லேயாளை குறித்து வாசிக்கிறோம், அவள் அற்பமா எண்ணப்பட்டாள். அன்னாளை குறித்து வாசிக்கிறோம், அவள் நிந்திக்கப்பட்டாள். ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நிறைய பேரால, நிறைய ஜனங்களால நிந்தனையோட கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சில ஏமாற்றங்கள் வரும் பொழுது, சில தோல்விகள் வரும் பொழுது, சில கஷ்டங்கள் வரும் பொழுது, சில நெருக்கங்கள் வரும் பொழுது, உங்களை அறியாமலே நீங்கள் உங்கள் முகங்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு அநேகருக்கு முன்பதாக நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி வேதனையோடு தலை குனிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சபையை, உங்களை பார்த்து தான் அந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். முகங்களில் இருக்கிற கண்ணீரை நான் துடைக்க போகிறேன். பிரைஸ் காட். உன்னுடைய முகங்களில் கண்ணீர் வருவதற்கு எது காரணமாய் இருக்கிறதோ அந்த நிந்தையை முற்றிலும் நீக்கி போட போகிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சொந்த சகோதரர்களால், குடும்பத்தால் பகைக்கப்படுகிறீர்களா? சுற்றிலும் இருக்கிற ஜனத்தாரால், அல்லது நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல அநேகரால், அநேகருக்கு முன்பதாக நிந்திக்கப்படுகிறீர்களா? உங்களை பார்த்து தான் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எந்த காரியத்தினால் நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த காரியம் உங்களை நிந்தனைக்கும் உங்கள் முகங்களில் இருந்து கண்ணீரை வரவழைப்பதற்கும் காரணமாயிருந்ததோ, அந்த நிந்தனைகளை முற்றிலும் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். இந்த வார்த்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. முற்றிலும் நீங்க போகிறது. பிரைஸ் காட். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். முற்றிலும் நீங்க போகிறது. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். கடந்த 11 மாதங்களுக்கு மேலாய் நீ அனுபவித்து வந்திருக்கிற எல்லா போராட்டங்களும், எல்லா பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்கும். பிரைஸ் காட். நம்ப ஆரம்பியுங்கள், நம்ப ஆரம்பியுங்கள். முற்றிலும் ஆண்டவர் நீக்கி போட போகிறார். உங்க வெட்கத்திற்கு, உங்க நிந்தனைக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கோலியாத் 40 நாள் நிந்தித்தானா? இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். காலையிலும் சாயங்காலமும் இஸ்ரவேல் ராணுவங்கள் முழுவதையும் நிந்திக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் ராஜாவை, இன்னும் ஒரு படிக்கு மேல இஸ்ரவேலின் தேவனையும் நிந்திக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் அவனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். எந்த மனுஷனும் அவனோடு யுத்தம் பண்ணுவதற்கு யாருக்கும் முடியல. இந்த
இந்த செய்தி தாவீதுடைய காதுல பட்ட மாத்திரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் எப்படி என் தேவனையும் என் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை நிந்திப்பது? தைரியமா எழும்ப ஆரம்பித்தான். எந்த இடத்தில் சொத்ரம் இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்திக்கப்பட்டார்களோ அதே இடத்தில் அவருடைய நிந்தனையை கர்த்தர் துடைக்க ஆரம்பித்தார். பிரைஸ் காட். கோலியாத்தை அதே பூமியில தலகுப்புற விழ வச்சு அவருடைய கிரியைகள் முழுவதையும் அழித்து போட்டார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். தேவ பிள்ளையே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எந்த இடத்தில் யாருக்கு முன்னால் யாரால் நிந்திக்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் அவர்களுக்கு முன்னே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். உங்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து போட்டுவிட்டு அந்த நிந்தையை, அந்த போராட்டத்தை, அந்த ஏமாற்றங்களை முற்றிலும் நீக்கி போட்டுவிட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதே இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்க செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? பிரைஸ் காட். நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். அப்பா உங்களுக்கு துணையாய் செய்ய போகிறார். ஆண்டவர் சில அற்புதங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் சில மாற்றங்களை இந்த நாட்களில் ஏற்ற போகிறார். கன்ஃபஸ் பண்ணுங்க, முற்றிலும் நீங்கும். ஆமென். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. முற்றிலும் நீங்கும், முற்றிலும் நீக்கி போட போகிறார். அவர் மரணத்தையே ஜெயமா விழுங்கினார்னா என் பிரச்சனையை விழுங்குவார். சோத்ரா, அவர் ஒன்றுமில்லாமல் ஆகும், முற்றிலும் நீக்கி போடுவார். இந்த வார்த்தையை சொல்ல 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 முழுவதுமாய் நீங்க போகிறது. பிரைஸ் காட். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். முழுவதுமாய் நீங்க போகிறது. உங்க பிள்ளைகளின் மேல் படிந்த சில கரைகள், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் அவர்கள் எழுதப்பட்ட சில வீணான வார்த்தைகள், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் சொன்ன நிந்தனையான அவச்சொல் நீங்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க 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 நடத்தையில சந்தேகப்பட்டு சொத்துறோம் உங்களுடைய வாழ்க்கையை யாராவது நிந்தித்து பேசுகிறார்களா, அவமானமா பேசுகிறார்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிந்தையை நான் இன்றைக்கு முற்றிலும் நீக்கி விடுவேன். முற்றிலும். அப்படி யோசிக்கிறேன், அவருடைய ரத்தம் உன் நிந்தனையின் மேல விழப்போகிறது. பிரைஸ் காட். அந்த ரத்தத்தின் வல்லமையினால உங்க நிந்தனைகளை ஆண்டவர் துடைத்து போட போகிறார். பிரைஸ் காட். அந்த ரத்தத்தின் வல்லமை உங்கள் மேல் இதுவரை படிந்திருந்த அந்த நிந்தையின் கரையை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்க போகிறார். நீங்க நம்ப ஆரம்பிங்க. உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. பூமியில் இராதபடி உங்கள் நிந்தையை முற்றிலும் கர்த்தர் மாற்ற போகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. ஜனங்களுக்காய் வருகிறப்பா, எந்த இடத்தில் யாரால் நிந்திக்கப்பட்டார்களோ அதே இடங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நிந்தனைக்கு பதிலான மகிமையினால, கனத்தினால அவர்களை நீ முடிசூட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ் லார்ட். அந்த நிந்தையை இயேசுவின் நாமத்தினால புரட்டி போடப்படுவதாக. இந்த நிந்தனைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, உம்முடைய இரத்தத்தினால அந்த நிந்தனையின் கரையை ஆண்டவர் நீ துடைத்து போடுவீராக. நிந்திக்கப்பட்ட இடத்துல என் ஜனங்கள் தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நிந்திக்கப்பட்ட இடத்தில் ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.